ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கேல்குலஸ்க்குரிய எக்ஸாம் வந்து 27 டிசம்பர் வந்து இருக்கும். இன்னும் 2 நாள் நல்ல டைம் இருக்குது. இதில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது இப்போ நடந்த ரெகுலேஷன் 2021 உங்களுக்கு அந்த அரியர் கொஸ்டின், ஸோ இது போக ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல எந்த யூனிட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கெமிஸ்ட்ரி இப்படி அப்லோட் பண்ணியிருந்தோம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அங்கே எடுக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கேல்குலஸ் MA25C01 எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ 2 நாள் டைம் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணலனாலும் நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த பேப்பரில் தான் நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். இதில் அரியர் வச்சிங்கனாலும் அடுத்து கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேட்டர்ன் இது நார்மலாக நீங்கள் ப்ரோக்ராமிங் பேப்பர் எழுதுன மாதிரி தான். ஸோ பார்ட் A பார்ட் B தான். உங்களுக்கு 10 2 மார்க்கு, 5 16 மார்க்கு. இந்த 16 மார்க்கு உங்களுக்கு 8+8 சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதான் உங்களோட பேட்டர்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண அந்த இதுதான். அந்த டாபிக்ஸ் நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா MA25C01 அப்ளைடு கேல்குலஸ். இதில் மொத்தம் 4 யூனிட்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு 100 மார்க்ஸ் கேட்குறனால ஏதாச்சும் ஒரு யூனிட்லேருந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா 4 யூனிட்ஸ்னால் உங்களுக்கு மோஸ்ட்லி என்னோட கெஸிங் வந்து அந்த மல்டிபிள் இன்டர்வல்ஸ் வந்து கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை இன்டெக்ரல் கான்செப்ட்டில் தான் மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் மீன் வேல்யூ தியரம் வந்து கேட்கலாம். அதே மாதிரி வந்து கண்டினியூட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பியில் உங்களுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் சிங்கிள் வேரியபிள் கண்டிப்பாக அதை நல்லா பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. செகண்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செயின் ரூலு, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் இதுவும் சம்டைம்ஸ் பிக் கொஸ்டினில் கேட்கலாம். மேக்ஸிமம் நியர் கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் பிக் கொஸ்டினால இந்த 2 நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் பியில் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. லெக்ராஞ்ச் மல்டிப்ளையரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நெட் சேஞ்ச் தீரம், இந்த தீரம் கான்செப்ட்லாம் 2 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்ட் பியில் உங்களுக்கு ஏரியா ஆஃப் ரீஜன், கண்டிப்பாக அந்த ஏரியா ஆஃப் ரீஜன் வந்து ஒரு கொஸ்டின் வரும். ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ், இதில் வந்து இந்த ஃபுப்னி தீரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டபுள் இன்டெக்ரல் கண்டிப்பாக வந்து டபுள் இன்டர்னு கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் பியில் ட்ரிபிள் இன்டெக்ரல் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அரியர் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ அரியர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நடந்த மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட ரெகுலேஷன் 2021 உங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் டிஃபரன்ஸ் ஆகும். அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர் சீரிஸ் வந்து வரும். இங்கே டெய்லர் சீரிஸ் உங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் மோஸ்ட்லி கவர் ஆகும். சிலபஸை ஒரு கம்பேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னா உங்களுக்கு 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் 2 மார்க்கில், அதே மாதிரி பிக் கொஸ்டினில் வந்து 11AB இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து விட்டுட்டு இதெல்லாம் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் காட்டுறேன். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸில் வந்து என்ன இது அப்படின்னா, அதான் இந்த டைம் கொஞ்சம் இதாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அரியர் வச்சுன்னா கிளியர் பண்ண முடியாதுன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா இப்போ இதில் வந்து அவங்க கேட்டிருக்கிறது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து அதாவது இந்த டைம் அரியர் கொஸ்டின்ங்கிறப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது மொதல் டைம் நடந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டைம் கேட்க மாட்டாங்க. மாடலுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தேர்ட் இது, ஃபோர்த் இது, 5th இது, 6th இது, 7th 8th 9th 10th பாருங்கள். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 11AB விட்டுருங்க. அதில் அந்த மேட்ரிக்ஸ் கான்செப்ட் வரனால உங்களுக்கு மேட்ரிக்ஸ் கிடையாங்கிறப்போ வராது. ஸோ 12, 13, 14, 15 ஸோ என்ன மாதிரி மெத்தடில் கேட்டிருக்காங்க, அப்ராப்ரியேட் மெத்தட்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் கான்செப்ட் மட்டும்தான் வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் மினிமம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது வந்து எப்போ நடந்த கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு 2023 நடந்த நவம்பர் டிசம்பர் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ். இதில் முதல் சப்ஜெக்ட் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் இந்த கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரிபிள் இன்டெக்ரல் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 கொஸ்டின் மட்டும் போதுமானா நீங்கள் நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். இன்னொரு கொஸ்டினுமே காட்டுறேன். இது வந்து மொதல் நடந்த, அதாவது வந்து ஜனவரி 22, 2022 உங்களை மாதிரியே ரெகுலேஷன் 2020 ஃபஸ்ட்டு வந்தப்போ நடந்த கொஸ்டின் இது. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே முதல் லெசனை விட்டுருங்க. முதல் லெசன் பொறுத்தவரை உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ மித்த எல்லாத்தையும் கொஞ்சம் ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து அதாவது இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, ரெகுலேஷன் 2021 அரியர் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பிளானுக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் 2 நாளையுமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவு அதாவது நாளைக்கு நாலன்னு உங்களுக்கு டைம் இருக்கப்போ நாளைக்கு வந்து 2 யூனிட் முடிங்க. நாலன்னு வந்து ஒரு ஈவினிங்குள்ளே 2 யூனிட்டை முடிச்சிருங்க. ஏன்னா ரிவைஸ் பண்ணுறது கண்டிப்பாக அவசியம். நீங்கள் இன்னொன்று முக்கியமான ஒன்று எழுதுறப்பே தனியாக ஒரு நோட்டில் போட்டு ஃபார்முலாஸ் எழுதி வச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலா செய்கிறப்ப ஈஸியாக புரியும். அடுத்தடுத்து போகிறப்ப வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வர்றப்போ உங்களால் வந்து அதை ஞாபகம் வச்சிருக்க முடியாது. சின்ன ஃபார்முலானாலும் சரி அது நோட்டில் எழுதி வச்சிருங்க. அதான் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட 12th புக் இருக்கும். அதில் வந்து இன்டகிரேஷன் கால்குலஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் அது எந்த மாதிரி வரும், d/dx அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஒருக்கா பாருங்கள். ஏன்னா அது பார்த்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்கே உங்களுக்கு டேரெக்டாக எல்லாமே கொண்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே பேசிக்ஸ் படிச்சிருக்கனால உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு 12th புக் எடுத்து பாருங்கள்.
ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி யூனிட் வைஸ் படிக்கணும் அப்படின்னா நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டை வந்து நல்லா படிங்க. ஃபஸ்ட் யூனிட் நாளைக்கு ஃபஸ்ட் யூனிட்டும் 3வது யூனிட்டும் படிங்க. அடுத்த நாள் வந்து 2வது யூனிட்டும் 4வது யூனிட்டும் படிங்க. அதுலேயுமே ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிராஃப் அதோட பேசிக் ஐடியாஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி பாருங்கள். ஸோ 3வது வந்து டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ரூல்ஸ் பாருங்கள். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் சிங்கிள் வேரியபிள்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மீன் வேல்யூ தியரம் அதோட ஸ்டேட்மெண்ட்டு அது போக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. நம்ம 2 மார்க் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் பிக் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து உங்களுக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் இது பொறுத்த வரைக்கும் அதாவது முதல் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அடுத்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டஃப்பாக மாதிரி இருக்கும். இதில் வந்து இன்டிஃபைன்ட் இன்டெக்ரல்ஸ் பாருங்கள், அடுத்து இன்டெக்ரல்ஸும் ப்ளஸ் FTOC இதையும் சேர்த்து பாருங்கள். அடுத்து இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ் கண்டிப்பாக இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ் வந்து வரும், இப்போ நோட் பண்ணிக்கோங்க, 2 மார்க்ஸ் வரும். அடுத்து ஏரியா ஆஃப் ரீஜன் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏரியா ஆஃப் ரீஜன் இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்சியல் டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள், செயின் ரூல் பாருங்கள், டோட்டல் டெரிவேட்டிவ் பாருங்க, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இங்கே இருக்கும், அதே பாருங்க. லெக்ராண்ட் மல்டிப்ளேயர்ஸ் கண்டிப்பாக அந்த லெக்ராண்ட் மல்டிப்ளேயர்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் இதை பார்த்துக்கோங்க. ஸோ 4th பொறுத்தவரை மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால தான் லாஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து டபுள் இன்டெக்ரல்ஸ், சேஞ்ச் ஆஃப் ஆர்டர், போலார் கோஆர்டினேட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ் ரொம்ப முக்கியமான 2 மார்க்ஸில் கண்டிப்பாக ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ் இருக்கும். ஸோ அது போக இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டம். இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நிறைய கஷ்டமாக தெரியும். ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப அதை ரிவைஸ்க்கோங்க. அதுக்காக அதை விட்டுட்டு போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. நீங்கள் வந்து எதுவுமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் வரும். முடிஞ்சாலும் நான் அடுத்தடுத்து அப்டேட் உங்களுக்கு ஃபார்ம்லாம் அந்த மாதிரிலாம் வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சாலும் வந்து நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கிடைக்கல அப்படின்னாலும் ஏதாச்சும் AI யூஸ் பண்ணி படிச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லென்த்தாக இருந்தாலும் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.